இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சாந்திரமண மாதம், சௌரமண மாதம் அப்படிங்கிற 2 மாசம் இருக்குது. இந்த வைகாசி 1ஆம் தேதி முதல்ல ஆணி 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது அதிக மாதம். இந்த கிரகண காலங்கள் எப்படி இருக்கும், பகவானுடைய சாநித்தியம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாதங்கள்லயும் பகவானுடைய அனுகிரகம் சாநித்தியம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் இதை இந்த மாதங்கள்ல வைக்க கூடாது அப்படிங்கிறது. நிறைய நண்பர்களுக்கு அதிக மாசமோ மல மாசமோ இல்லைன்னா ஷய மாசமோ அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மாசத்துல அமாவாசை பௌர்ணமியும் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வர்றது அப்படிங்கிறது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவாக மாதத்துல நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நம்ம பேசியிருக்கோம். ஆனா அந்த அதிக மாதம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த விஷயம் எப்படி மக்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாம இருக்கு. அதுனா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் நீங்க ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. ஏஎல்பி உமா வெங்கட் மேம். அவங்க ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அதிக மாதம் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அர்த்தம் மக்களுக்கு இன்னும் புரியாம இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது வைகாசி மாதம் வரக்கூடிய ஒரு மாதம். இப்போ நம்ம யுகாதி அப்படிங்கிறது கொண்டாடுறோம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. தெலுங்குல உள்ளவங்க, கன்னடத்துல உள்ளவங்க யுகாதி கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். இந்த யுகாதியும் சித்திரை, இந்த சந்திரனை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுறது தான் யுகாதி. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா சூரியனை அடிப்படையாக வைத்து கொண்டாடுறது தான் நமக்கு இந்த சித்திரை வருஷ பிறப்பு வருஷம், சித்திரை வருஷ விஷு அப்படிங்கிறத நம்ம இங்க கொண்டாடுறோம். இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சாந்திரமண மாதம், சௌரமண மாதம் அப்படிங்கிற 2 மாசம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா சௌரமணம் சூரியனை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொண்டாடுறோம். ஆனா அவங்க சாந்திரமண மாசம் அப்படிங்கிறத இங்க கொண்டாடுறாங்க. இது 3 வருஷத்துக்கு வரக்கூடிய, 3 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதான் இந்த அதிக மாசம் அப்படிங்கிறது இது வருது. இதை புருஷோத்தம மாசம் அப்படிங்கிறது இதற்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இந்த மாசத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா நாராயணன், நம்மளுடைய பெருமாள் பகவான். அதனால ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, மார்கழி மாதத்தில் நான் மார்கழியா பெருமாள் தான் அதற்கு அதிபதினு சொல்லுவோம். ஆனா இந்த அதிக மாசத்துல நமக்கு யார் அதிபதினு கேட்டீங்கன்னா நமக்கு பெருமாள் மட்டுமே அதிபதி. புருஷோத்தம மாசம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த வைகாசி 1ஆம் தேதி முதல்ல ஆணி 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது அதிக மாசம். இந்த வைகாசி 1லேருந்து வைகாசி 30க்குள்ள என்ன வரும்னா 2 அமாவாசை 2 பௌர்ணமி அப்படிங்கிறது வருது. இதை மல மாசம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதத்துல சுப நிகழ்வுகள் எதுவுமே நடத்த மாட்டாங்க. அதாவது பூனல் போடுறது, கிரக பிரவேசம், வீட்டுக்கு அடிஸ்தானம், பூமி பூஜை பண்றது, அதே மாதிரி கல்யாண நிகழ்வுகள், இந்த மாதிரி எதுவுமே நம்ம கொண்டாட மாட்டோம். இன்னைக்கு வைகாசி மாசம்ங்கிறது ஒரு விசேஷமானது இருக்கிறதுனால செய்யறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலா பாக்குறவங்க இந்த மாதத்துல கொண்டாடக்கூடாது. மல மாசம், ஷய மாசம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த கிரகண காலங்கள் எப்படி இருக்கும், பகவானுடைய சாநித்தியம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாதங்கள்லயும் பகவானுடைய அனுகிரகம் சாநித்தியம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் இதை இந்த மாதங்கள்ல வைக்க கூடாது அப்படிங்கிறது. ஓகே. இந்த மாதம் பத்தி நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்களா மேம். ஆனா முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா விசேஷம் அந்த மாதத்துல நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் இந்த மாதத்துல நான் பார்க்கும்போது நிறைய விசேஷங்கள் நாட்களா சில பேர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க நடத்தவே கூடாதுன்னு சொல்ற போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது எப்படி இந்த மாதத்துல கொண்டாடக்கூடாதுன்னு பாக்குறீங்க? இப்போ இந்த வைகாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம்தான். அதனால சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு ஏத்த இப்போ சில நட்சத்திரங்கள், சில திதிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதுல வரக்கூடியது எல்லாமே இந்த ரத்தா திதிகள்ல மேக்சிமம் இதை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இல்லாத எடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது சுப நிகழ்வுகளை வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாசம் ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு நிறைய நிகழ்வுகளை நடத்துறாங்க. பட் பஞ்சாங்கங்கள்லையும் அது கொடுக்கப்பட்டிருக்குது, மாற்றக்கூடாது. ஆனா இந்த கர்நாடகா உள்ளவங்க, ஆந்திரா உள்ளவங்க இந்த சாந்திரமண மாசத்தை கொண்டாடுறவங்க கண்டிப்பாக விசேஷங்கள் வைப்பது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம சூரியனை பேஸ் பண்ணி நம்ம பண்றதுனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர்கள் செய்யறாங்கன்னா செய்யறாங்க.
இன்னைக்கும் இந்த பூணல் போடுறது, கல்யாணம் பண்றது இந்த மாசத்துல பிராமணர்கள் ஒரு சில குடும்பத்தார்கள் தவிர்க்கிறாங்கன்னா இந்த அதிக மாசத்துல கண்டிப்பாக தவிர்க்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. ஆனா நீங்க ஒரு முக்கியமா இந்த விஷயத்த பத்தி நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி பேசும்போது, இந்த மாதத்துக்கு வந்து 30 நாட்கள் இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அது யாருக்குமே அந்த புரிதல் இல்லாம இருக்குல்ல. ஏன் இந்த விஷயத்த எல்லா ஆன்மீக விஷயத்தையும் ஒரு சைடு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் முன்னோர்கள், இந்த அதிக மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் சொல்லிக் கொடுக்கல? இது வந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிறது தான் வரும். உதாரணமா சொல்ல போனீங்கன்னா, ஒரு மாசம்ங்கிறது 27 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வரும். சில மாசங்கள் 32, 31 அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி வரும்போது, இது 3 முறைக்கு ஒரு முறை தான் இந்த அதிக மாசம், இந்த மல மாசம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த மாசங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாசத்துல தான் எல்லா 3 வருஷத்துக்கு ஒரு முறை இதை வந்து கடைபிடிக்கிறாங்க. வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த மாசத்துல இந்த நிகழ்வை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இது நிறைய பஞ்சாங்க கணக்கு அப்படிங்கிறது போகணும். பஞ்சாங்கங்கிறது மிக பெரியது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சுப நிகழ்வு வைக்கிறோம் அப்படின்னா அங்க எது தங்கு தடையின்றி ஒரு செயல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல். நிறைய நண்பர்களுக்கு அதிக மாசமோ மல மாசமோ இல்லைன்னா ஷய மாசமோ அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மாசத்துல அமாவாசை பௌர்ணமியும் 2 அமாவாசை 2 பௌர்ணமி வர்றது அப்படிங்கிறது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கவனிக்க மாட்டோம். கரெக்ட். பித்ரு தர்ப்பணம் பண்றவங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமி வழிபாடு பண்றவங்களுக்கு இது தெரியும். ஆனா அந்த கணக்கீடுகள் ஒரே மாதத்திற்குள் வருகிறது அப்படிங்கிற கணக்கீடுகள் 100க்கு 10 பேருக்கு தான் தெரியும். மீதி நண்பர்களுக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் கூட இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னா கொஞ்சம் நிறுத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா ஒரு கிரகண காலங்கள் எவ்வளவு வலிமையோ அதே மாதிரி ஒரு தன்மை இந்த மாதத்திற்கு இருக்குமானா இருக்கும். அதனாலதான் இந்த பதிவு அப்படிங்கிறது நண்பர்களுக்காக. ஆனா இது வந்து ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஆந்திரா சைடோ கர்நாடகா சைடு இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு சைடு இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது. அந்த டைம் வந்து ஒரு நல்ல விஷயங்களோ இது எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது அதுக்கான ஏதாச்சும் மாற்றங்களோ வித்தியாசமான நிகழ்வுகளோ என் வாழ்க்கையில் நடக்குமா? இல்ல மாற்று வித்தியாசமான வழிகள் அப்படிங்கிறத விட இந்த மாசத்துல நான் என்னெல்லாம் பண்ணலாம், இதை நாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதை என்னெல்லாம் பண்ணலாம், இதை தவிர்ப்பது இல்லைன்னா இது பண்றதுக்கு என்ன ஒரு நிகழ்வு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து பித்ரு வழிபாடுங்கிறது பண்ணலாம். ஒரே மாசத்துல 2 அமாவாசை வர்றது ரொம்ப விசேஷம். பித்ரு வழிபாடு இந்த மாசத்துல பண்ணணுமானா பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணலாமானா 2 மாசத்துல ஒரு மாசத்துல 2 பௌர்ணமி வர்றதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதங்களில் பண்ணலாம். அதே மாதிரி நான் வேற ஏதாட்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து அந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம், சிலருக்கு வந்து பூமி தானம் கொடுத்தாதான் உங்களுடைய தோஷ பரிகாரம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு செண்டோ இல்லைன்னா ஒரு எதுவோ பூமி தானம் யாருக்காட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா இந்த மல மாசத்துல இந்த அதிக மாசத்துல தானம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தானம், ஹோமம், அதே மாதிரி விரதம் அப்படிங்கிறது எடுக்கலாம். விரதம் எப்படி இருக்கணும்னா காலம்பரிலேருந்து 10 மணிக்குள்ள உணவுன்றது பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பகவானுக்குரியது. அதுக்கப்புறம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்குரியது. அதுக்கப்புறம் ரிஷிகளுக்குள்ளது. அதுக்கப்புறம் பித்ருக்குள்ள நேரம்ங்கிறது. நமக்கு எப்போ உணவு அருந்தக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல அந்த விரதம் இருந்து உணவு உண்ணக்கூடிய முறை அப்படிங்கிறது சாயங்கால வேலை, மாலை வேலை, சந்தியா வேலைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த நேரத்துல தான் நம்ம உணவு அப்படிங்கிறதே அருந்தணுமா. அப்போ ஒரு நாளாட்டி பகவானுக்காக நம்ம வேண்டிண்டு பித்ருக்களுக்காக வேண்டிண்டு கண்டிப்பாக பகவானை ஆராதித்து நம்ம இந்த மாசம் யார் மாசம்னு சொன்னோம்னா பெருமாளுடைய மாசம்னு சொல்லுவோம். அந்த பெருமாளுக்காக விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் பெருமாளுக்காக எப்ப விரதம் இருப்பாங்கன்னா ஏகாதசி துவாதேசி இந்த 2 நாட்கள்ல விரதம் இருப்பாங்க. இதுல ஒரு நாளாட்டி கண்டிப்பாக நம்ம விரதம் அப்படிங்கிறது இருக்கணும். இன்னும் முன்னோர்கள் பெரியவங்க இதை கடைபிடிக்கக்கூடியவங்க ஒரு நேர போஜனம் அப்படிங்கிறது இருப்பாங்களாம். ஒரு நேரத்துலதான் ஒரு நாள் ஆகாரம் பண்ணுவாங்க. அதுவும் மாலை நேர ஆகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு உரித்தது. இந்த இதை நம்ம எங்கேயாட்டி கேட்டிருப்போம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லிம் நண்பர்கள் அந்த 41 நாள் அந்த விரதம் இருக்குது மாலை நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம ஆகாரமே அவங்க பண்ணுவாங்க. நமக்கும் அது இருக்குதானா இருக்குது. இந்த மல மாசத்துல மொத்தமா 30 நாட்கள் அதை செய்யக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. ஆனா யாருக்குமே அது தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை.
இந்த 3 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் வருது. சும்மா 3 நாள், இந்த 30 நாள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 3 நாள்ல இருக்கலாமான்னா இந்த ஒரு நேர ஆகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். ஓகே. இந்த நாட்கள்ல வெங்காயம், அதே மாதிரி பூண்டு, நமக்கு ஸ்பைசி ஃபுட்னு சொல்லுவோம், அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதை வந்து செய்யலாம். ஓகே. ம். மேம், இந்த டைம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு குடும்பமாவோ, இல்ல ஒரு தனி நபரோ, இல்ல கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க இந்த விஷயத்த கடைப்பிடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நாங்க பார்க்குறோம். ஆனா சில பேரு வந்துட்டு, இந்த டைம் வந்து இந்த கல்வி முறையோ, இல்ல வந்துட்டு எனக்கு வேலையோ, இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அவங்களும் இந்த மாதத்துல வந்து எல்லா விஷயங்கள் பண்ணலாமா? இல்ல இவங்களுமே இந்த மாதத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இல்ல, இல்ல. அதெல்லாம் அவங்க தாராளமாக பண்ணலாம். புதியதாக ஒரு நிர்மாணம், இப்ப ஒரு பூமி பூஜை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஒரு அஸ்திவாரம் போடுறதுன்னு இருக்கும். அத வந்து நீங்க கிரகண காலங்கள்ல போட மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ம். நீங்க தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் விட்டுட்டு அடுத்த மாதம் தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது இங்க சிறப்பாக இருக்கும். கிரகப்பிரவேசம் ஆனாலும் இந்த மாசத்த அவாய்ட் பண்ணிட்டு, அடுத்த மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்ணுவது அப்படிங்கிறது நல்லாருக்கும். இந்த மாதத்தை தவிர்த்தல் மிக மிக சிறப்பு. ஓகே. அதற்குண்டான பலனை கண்டிப்பா கடவுள் குடுப்பாரான்னா குடுப்பார். ஓகே. மேம், இது வந்து எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. இந்த தானம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எல்லா மாதங்களையும் தானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. தானம் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லைனாலுமே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா குறிப்பிட்டு தானம் அப்படிங்கிற விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. இந்த தானம் பண்றது, ஹோமம் பண்றது, நேவேத்தியம் பண்றது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது கூட தீபம் ஏத்துறது அப்படிங்கிறதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அன்னைக்கு வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி தானம்ங்கிறது குடுப்பாங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா, சில ஜாதகங்கள் எடுக்கும்போது, பூமி தானம் பண்ணாதான் இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்னைக்கு தானம்ங்கிறது எல்லாராலையும் குடுக்க முடியுமான்னா குடுக்க முடியாது. ஆனா இந்த மாதத்தில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது பூமி தானம் கொடுத்ததற்கு சமம். அது மாதிரி அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம். அஸ்வமேதம் யாகம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே வரும். யார் செஞ்சாருன்னா ராமர் செஞ்சாரு. அவர் செய்ததோட புண்ணிய பலன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ பெரிய யாகம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய யாகம்ங்கிறது அஸ்வமேத யாகம். நீங்க என்ன ஹோமம் பண்ணாலும் சரி, வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் சொன்னாலும் சரி, ஒரு நோய் நொடிக்காக நான் இந்த ஹோமம் பண்றேன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தானம் அப்படிங்கிறது சொன்னேன். இப்போ இந்த மாதத்துல என்ன பண்ணுமானா, அரிசி இல்லைன்னா நமக்கு அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவா ஆனால நெய்யில சுட்ட அப்பம், நெய்யில உருவாக்கக்கூடிய அப்பம் அப்படிங்கிற உணவை நம்ம தானம் கொடுக்கணுமா. எத்தனை அப்படின்னா 33 அப்படிங்கிற எண்ணிக்கையில. இது 33 முக்கோடி தேவர்களும் சேர்ந்து வாங்குவதாக ஒரு ஐதீகம். யாருக்கு கொடுக்கணும்னா ஒரு பிராமணர்களுக்கு அப்படிங்கிறது கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும் அப்படின்னா காலை நேரையில கொடுக்கணும். எதுல வச்சு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை தாம்பாளம் இல்லைன்னா பித்தளை தட்டு. நமக்கு பித்தளையில என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு 33ங்கிற எண்ணிக்கையில தானம் கொடுத்தால் பூமி தானம் செய்வதற்கு சமமான ஒரு பாக்கியம் இந்த இடத்திற்கு இந்த மாசத்திற்கு மகிமை இருக்குதான மகிமை இருக்குது. இதை நண்பர்கள், நீங்க அப்பம் எனக்கு பண்ண தெரியாது, நேரம் இல்லைன்னா 33 தேங்காய் கொடுக்கலாம், 33 பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், 33 சாக்லேட் வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க. ஆனா எண்ணிக்கை அப்படிங்கிறது 33. 33 தேவர்கள் சேர்ந்து கொடுப்பது, அவங்களுக்கு எல்லாருமே கொடுத்த ஒரு பலம் அப்படிங்கிறது இந்த தானம். இந்த மாசத்துல கொடுக்கக்கூடிய தானத்தை நான் என்னுடைய கர்ம பலம்ங்கிறது எல்லாருக்குமே, நான் என்ன கர்மா வாங்கிட்டு வந்தேனோ தெரியல, இவ்வளோ அவஸ்தைப்படுறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தடையாகவே இருக்குது. இந்த தானத்தை மட்டும் இந்த வைகாசி மாசம் எப்ப பிறக்குதோ அதுலேருந்து அடுத்த மாதம் அந்த 30 நாளுக்குள்ள தானம் கொடுப்பது மிக மிக உசித்தம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு ஹோமம் சொல்லியாச்சு, தானம் சொல்லியாச்சு, விளக்கு தீபம் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் வந்து 33 லட்சம் தீபம் அப்படிங்கிறது ஏத்தணுமா இந்த 30 நாள்ல. அது நம்மளால ஏத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்ப காலை மாலை 2 நேரங்களில் முடிந்தவர்கள் ஒரு விளக்குல கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 33 தீபம் போட்டு தீப தானம் அப்படிங்கிறது கொடுக்கலாம், இல்லைன்னா தீபமே ஏத்தலாம். என்னால முடியும்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல 33 விளக்குங்கிறது காலையிலும் மாலையிலும் ஏத்தலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா கோவில்ல போயிட்டு 33 விளக்க ஏத்தி வச்சுட்டு வாங்க. அவ்வளோ புண்ணியம் அப்படின்னா அவ்வளோ புண்ணியம். இன்னொன்னு என்ன புண்ணியம் அப்படின்னா, பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பிரதட்சணம் வைப்போம், ஒரு 13 பிரதட்சணம் வைக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த அதிக மாசத்துல உங்களால எவ்வளோ அடி பிரதட்சணமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சுத்தி வர்றதா இருந்தாலும் சரி,
எத்தனை பண்ண முடியுமோ பண்ணுங்க. இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த அதிக மாசத்துல காலம்பர ஒரு 33 நமஸ்காரம், சாயந்தரம் ஒரு 33 நமஸ்காரம் சுவாமி முன்னாடி. நம்ம எங்கேயும் போக வேண்டாம். அது என்னால பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். இதற்கெல்லாம் பலன் இருக்குதானா, நான் ஜென்ம ஜென்மமா செய்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வு, நான் ஒரு எறும்பை மிதிச்சிருப்பேன், ஒருத்தங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தியிருப்பேன், ஒரு பஸ்ல போயிருப்பேன், ஒருத்தங்களை இடிச்சிருப்பேன். நான் என்னுடைய பாகம் தவறாக, அவங்க மேல தவறாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனம் நொந்துருச்சு, அதனால அவங்களுக்கு வலிச்சுது, எனக்கு அது பாவமாக சேர்ந்தது. இதெல்லாம் பாவ கணக்குல சேருமானா இதுதான் சேரும். நம்மளை அறியாமல் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை அறியாமலேயே நம்ம நிறைய தவறுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில செய்திருப்போம். அதற்கெல்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். நான் எதுவுமே பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம வீடு கட்டி வீட்டில் உட்காந்துருக்கோம், எத்தனை எறும்பு கூட்டை கலைச்சிருப்போம், எத்தனை பாம்பு கூட்டை கலைச்சிருப்போம், கரையான் கூட்டை கலைச்சிருப்போம், அதுக்கெல்லாம் பரிகாரம் நம்ம செய்துட்டு தான் வந்தாலுமே, ஒரு எறும்பு கூடு கட்டுதுன்னா ஒரு மஞ்சப்பொடி போடுறோம், எறும்பு பொடி போடுறோம், அதுவும் அதோட இனத்தையே அழிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய சுகத்திற்காக, நம்மளுடைய தேவைக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அதுவும் பாவமானா கண்டிப்பாக பாவமாக மாறும். இதை நம்ம செய்ய செய்ய நம்ம ஏதோ ஒரு காலங்கள்ல ஒரு மோட்சத்தை தேடி அப்படிங்கிறது போகக்கூடிய மாதம்ங்கிறது இந்த அதிக மாசம். எல்லா மாசமும் செய்யலாமே, சிறப்பு தானே இந்த மாதத்துலன்னா, இந்த 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரக்கூடிய மாதங்கள் மட்டும்தான் மிக விசேஷம். இது 3 முறைக்கு ஒரு முறை தான் வரும். அதனால தான் இந்த பதிவை நண்பர்களுக்காக இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஸோ இந்த அதிக மாதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா யாருமே அது தெரியாமலே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதத்தை கடைப்பிடிப்பாங்க, நாங்களும் நம்புறோம். ரொம்ப நன்றி மேம். இப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்த மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.